காலை வணக்கம் அண்ணாமலை சார். நியூஸ் போய்ட்டுருக்கு. உங்களுடைய ரெசிக்னேஷன் டெல்லி மேலிடம் அக்செப்ட் பண்ணதாக நியூஸில் பார்த்தேங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரிலைங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள். யூ ஆர் வெல்கம் டு நியூ பொலிட்டிஷியன் லீடருங்க. நீங்கள் வாங்க. உங்களுக்கான ஒரு நல்ல இடம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி கட்டமைக்க போகிறீங்கன்னு தெரிலிங்க கட்சியை. ஆல்ரெடி நீங்கள் வந்தீங்கன்னாவே ஒரு 80% பிஜேபி தொண்டர்கள்லாம் உங்களை நோக்கி படையெடுப்பாங்க. அதில் என்ற மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் அந்த பிஜேபியினுடைய ஒரு அடித்தளமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து ஒரு 80% பிஜேபி தொண்டர்கள்லாம் அவங்கள நோக்கி வருவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நியூ பொலிட்டிஷியன், உங்களுடைய புதிய கட்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களுடைய கட்சியை கட்டமைக்க போகிறீங்கன்றது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பிஜேபியோட சித்தாந்தத்தோடு நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா எடுபடாதுங்க. நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நடுநிலையாளர், நான் ஒரு பொதுவான தலைவர் என்ற ஒரு முத்திரையோடு நீங்கள் வெளியே வரணுங்க. ஏன்னாக்கா அந்த முத்திரையோடு நீங்கள் வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பிஜேபிக்கு ஒரு மாற்று கட்சியாக தான் நீங்கள் உருவெடுக்க முடியும். மாற்று கட்சியிலேருந்து வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னே கூட சொல்லலாங்க. அதனால் உங்களுடைய சுற்றி அந்த பிஜேபியிலேருந்து வர தொண்டர்களை மட்டுமே நீங்கள் அரவணைச்சி போனீங்கன்னாக்கா கட்சி லீட் பண்ண முடியாதுங்க. கட்சி சுருங்கிடுங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக அந்த ஒரு சக்தி படைத்த ஒரு தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அதோட கட்டமைப்புனால் வந்து அதை சுருக்கிக்காதீங்க. எல்லா கட்சிக்காரும் உங்களுக்கு எல்லா கட்சிக்காரும் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணணும். அதனால் பிஜேபியினுடைய தொண்டர்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து போஸ்டிங் கொடுக்குறது, உங்கள் சுற்றி அவங்கள வச்சுனே இருக்கிறது, இந்த மாற்றுக் கட்சி ஆள் வந்து வரமாட்டாங்க. இதை ரொம்ப நிதானிச்சு நீங்கள் யோசனை பண்ணணுங்க. ஏன்னா அது மாதிரி வந்து நீங்கள் ஒன்லி பிஜேபி தொண்டர்களை வச்சே அவங்கள வச்சே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு முத்திரை குத்தப்படுங்க, பிராண்டு க்ரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பிஜேபிக்கு மாற்று கட்சி அப்படின்ற போது தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் சொல்லலாங்க. ஆனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா பெருசாக எடுபடாதுங்க. ஏன்னா இது வந்து இந்த தமிழ்நாடு மண்ன்றது வந்து ஒரு வித்தியாசமான மண். இங்கே வந்து ஜாதி மதம் அப்பாற்பட்ட இங்கே வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே களம். அப்போது ஏடிஎம்கேனுடைய தொண்டர்களும் டிஎம்கே தொண்டர்களும் உங்களை நோக்கி படையெடுக்கணும். ஏன்னாக்கா 50% ஓட்டு அவங்க 2 பேர்கிட்டே வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு நீங்கள் கவர் பண்ணால் தான் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியும் ஃப்யூச்சரில். ஏன்னா மற்ற கட்சிகளெல்லாம் சின்ன சின்ன ஓட்டு வித்தியாசம் தான். எல்லாருமே 1%, 2%, 1.5% தான் இருக்குங்க. அதில் பெருசாக நீங்கள் களம் ஆட முடியாது. உங்களுடைய மேக்சிமம் தொண்டர்களை நீங்கள் வந்து அரவணைச்சி ஏடிஎம்கே டிஎம்கே 2 தொண்டர்களையும் நீங்கள் அரவணைக்கும் போது தான் அவங்கெல்லாம் உங்கள் கட்சியில் சேரும்போது தான் நீங்கள் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும். அதனால் கட்டமைப்புன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த கட்டமைப்பு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுடைய கட்சி ஆளுங்களே வச்சு கட்டமைச்சிங்கன்னா டெஃபினட்டாக கட்சி வளராதுங்க. அது ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கிடுங்க. மாற்று கட்சி ஆளுங்களும் வந்து டெஃபினட்டாக வந்து சேர மாட்டாங்க. அப்போது எல்லாருக்கான அங்கீகாரம் கொடுக்குற கட்சியாக அது இருக்கணும். மாற்று கட்சியிலேருந்து வரவங்களும் நடுநிலையாளர்களுக்கும் ஒரு பொசிஷன் நீங்கள் கொடுக்கணுங்க. அதை ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கையாளுங்க. அதை தயவுசெய்து நான் சொல்கிறேன். ஏன்னா முடிவு உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுக்கணுங்க. நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கிறது இப்போ வந்து விஷயம் இல்லை, அதை எப்படி வழிநடத்த போகிறீங்கன்றது தான் முக்கியங்க. அப்போது எல்லாருடைய ஜாதி மதம் எல்லா மதத்தை ஆளுங்களை நோக்கி வரணுங்க. அது முக்கியமான விஷயங்க. எல்லா ஜாதி மதத்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அந்த கட்சியில் எல்லாருமே இந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லா ஜாதி மதத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நீங்கள் அமைச்சாதான் நீங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக நீங்கள் ஆக முடியுங்க. அந்த மாதிரி ஒரு தலைவராக நீங்கள் வாங்க. தயவுசெய்து நீங்கள் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சித்தாந்தத்தையெல்லாம் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் மிக சிறந்த ஆக சிறந்த தலைவனாக நீங்கள் உருவெடுக்க முடியுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. யாரையும் கொச்சப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை. இது இதுதான் கலை யதார்த்தம். அதை புரிஞ்சுங்க தயவுசெய்து. கட்டமைப்பு என்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. உங்கள் சுற்றிலும் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா ஆளுங்களையும் நீங்கள் இருந்தால் தான் அந்த கட்சியில் எல்லோரும் வந்து இணைவாங்க.
அதை தயவுசெய்து உள்வாங்கி கொண்டுங்க. நீங்கள் வரணுன்ற நல்ல எண்ணத்தோடு நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் பரிமாறி கொண்டு இருக்கிறேன். எனக்கு இண்டிவிஜுவலாக எந்த இதில் வந்து பெனிஃபிட்டெல்லாம் எனக்கு நான் எதுவும் எதிர்பார்க்கலைங்க. நீங்கள் நல்லவங்க வந்து ஆளணுங்க. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட நம்ம விட்டு செல்லும் போது, இந்த நாட்டை விட்டு நம்ம போகும்போது, இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரியும்போது, அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட நல்ல ஒரு 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 நாட்டை நம்ம கொடுத்துட்டு போகணுங்க. இந்த இளத்தலைமுறை வந்து இப்போ ரொம்ப கெட்டு ரொம்ப சீரழிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் திருத்தி அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுங்க. ஒரு சேஃப்டியான தமிழ்நாடாக மாறணுங்க. இந்தியாவுக்கே வந்து ஒரு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக ஆகணுங்க. இதுதான் என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய தொலைநோக்கு பார்வை இதுதாங்க. தயவுசெய்து உங்களுடைய கட்டமைப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைங்க ப்ளீஸ். தேங்க்யூ.